வணக்கம், என் பேர் ஜெகதீஷ். நான் ஒரு மரைன் இன்ஜினியர். கடல் வாழ்க்கையில் ஊறி போனவன். எனக்கு எழுத்து மேலே ஆர்வம் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. 2014 என்னோட முதல் புக்கு கான்கர் யுவர் ட்ரீம்ஸ், அ sailor's diary that will inspire your dreams to become a reality அப்படின்னு ஒரு புக்கு எழுதினேன். அதுக்கப்புறம் இது என்னுடைய ரெண்டாவது நூல் மனிதன் 2.0. இங்கே பார்த்தீங்கன்னா 3 புக்கு இருக்குது. மனிதன் 2.0, மை ஹாப்பி வேர்ல்ட், வானவில்லும் வாழ்வியலும். இது மூணுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் எழுதினது. நான், என்னோட மனைவி, என் குழந்தை. இந்த மூணையும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்னைக்கு வெளியிட்டோம். சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த யங் பீப்புள் ஒரு குடும்பம் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இந்த நூல் மனிதன் 2.0 என்னுடைய நூல். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் ஒரு அப்கிரேடேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஃபோன் எடுத்துக்கோங்க, ஐஃபோன் 11, 12, 13, 14 ப்ரோ அப்படின்னு போயிட்டே இருக்குது. சாஃப்ட்வேர், அதில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே ஒரு அப்கிரேடேஷன் நம்ம பார்க்குறோம். நம்ம யூஸ் பண்ணுற 2 வீலர் 4 வீலர் கூட ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து இப்போ ஹைப்ரிட், எலக்ட்ரிக் கார்ஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே, தொழில்நுட்பம் உட்பட எல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது மனிதன் மட்டும் இன்னும் ஏன் அடுத்த நிலைக்கு செல்லவில்லை? அவனுடைய மைண்ட் அண்ட் பாடி அவன் கரெக்டாக பயன்படுத்துகிறானா? அவனுக்கு கிடைத்த ரிசோர்ஸஸை வச்சு அவன் இன்னும் பெட்டரான ஹியூமன் பீயிங்காக மாறுறானா? ஒரு கேள்விக்குறி தான். நம்ம பார்க்குறோம், சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் மனிதர்களாக இருக்கிறத விட இன்னும் மிருகத்தனத்தோடையே போயிட்டுருக்காங்களோன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அதனுடைய தீர்வாக தான் மனிதன் 2.0. இந்த புக்கில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கிறது, நம்ம உறவுகளை எப்படி பார்த்துக்கிறது, மனசை எப்படி சீர்படுத்துறது, ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்கணும், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எப்படி போகணும், ஒரு உயர்ந்த சாதனையை எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே ஒரு 100 தலைப்புகளாக, 100 நாட்களுக்கு 100 குறிப்புகளாக இதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த புக் யாருக்காக எழுதப்பட்டது? வாழ்க்கையில் சாதிக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், பர்டிகுலர்லி இளைஞர்களுக்காக. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட ஏதாவது பண்ணணுமே, நமக்கு யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புக் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்க்குறோம், நம்மக்கிட்ட எத்தனை ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்டர்நெட், டெக்னாலஜி. அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னாடி போனால் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ண மன்னர்களுக்கு கூட இல்லாத வசதிகள், ஒரு அலெக்சாண்டர் கிட்டேயோ ஒரு ஜெங்கிஸ்கான் கிட்டேயோ இல்லாத வசதிகள், தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன். மேரத்தான்கிறது என்ன? ஒரு போர் நடக்குது ஏன்ஷியன் கிரீஸில். அந்த நாட்டு மன்னர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு இடத்துல சொல்லணும்னு 42 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் ஓடுறான். அவர் அங்கே ஓடி எக்ஸாஸ்ட் ஆகி இறந்து போய்ட்றாரு. அவர் நினைவாக இன்றைக்கி வரைக்கும் மேரத்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தொலைத்தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் அவ்வளோ லேகிங் இருந்த காலத்திலேருந்து இன்றைக்கி ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், மில்லி செகண்ட்ஸில் நாம் ரீல்ஸ் பார்க்குறோம், மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்து இவ்வளோ வரங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இந்த அளவுக்கு வசதிகள், வாய்ப்புகள், ரிசோர்ஸஸ் எப்பயுமே இருந்ததில்லை. ஆனால் அந்த ரிசோர்ஸஸை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமான்றது தான் கேள்வி. ரீல்ஸ் கல்ச்சர். ரீல்ஸை தப்புன்னு சொல்ல, இந்த மெசேஜை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கே எனக்கு ரீல்ஸ் வேணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் 90%, 95% அன்னெசரி ஸ்டஃப் தான் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கு. தகவல் தொடர்பு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிட்டா மட்டும் பத்தாது, அது சரியான சீரானதாக இருக்கணும். இல்லைன்னா மூளை மழுங்கி போயிடுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கோல்டு ஃபிஷ் இருக்குல்ல, கோல்டு ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனை விட நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது. ஒரு கோல்டு ஃபிஷ்ஷால் 8 செகண்ட்ஸ் தான் கவனத்தை சிதறடிக்காமல் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை விடவே கம்மியாக மனிதனுடைய மூளை அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சி போச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு. இந்த விளைவுகள் இப்போ தெரியலனாலும் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இளைஞர்கள் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்கன்ற பயத்தில் அவங்களை இன்னும் மேலே கொண்டு வரணும், அவங்களுக்கு சரியான பாதையை காட்டணும் அப்படின்னு நான் எழுதின இந்த புக்கு தான் மனிதன் 2.0. ரீல்ஸ் தற்காலிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் அது நிலைத்த ஒரு நாலேஜாக உங்களுக்கு இருக்காது. ஆனால் ஒரு நூல் ஒரு சமுதாயத்தையே, ஒரு தலைமுறையவே மாற்றும். மாற்றத்தை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் சமர்ப்பணம் இந்த மனிதன் 2.0 என்ற நூல். வாங்கி படிங்க, முன்னேறுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவுகளை எல்லாத்தையும் அடைஞ்சு இன்னும் பெரிய இடத்துக்கு போங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி.